Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். Hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். And இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் ரிகார்டிங் தளபதி 69. என்னென்னவோ சொல்றாங்க, இந்த படத்துக்கு இதுதான் பேர் இருக்கும், இப்படிதான் இருக்க போகுது, தளபதியோட ஃபர்ஸ்ட் மூவியோட பேர் தான் லாஸ்ட் மூவிக்கு வைக்க போறாங்க, அப்படி பண்ண போறாங்க, இப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பண்ணாலும் திஸ் வில் பி த லாஸ்ட் மூவி அப்படின்றது நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இந்த அப்டேட் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நான் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு 1-2 சாங்ஸ் பண்ணுவேன், இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸ். அந்த வகையில லாஸ்டா நம்ம தளபதிக்கு பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் முடிஞ்சிருச்சு, வீடியோ ஒர்க் இன்னும் பண்ணல. அதுக்கான ஒரு ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஒரு 5 months முன்னாடி ரிலீஸ் பண்ணிருப்பேன், மறந்து போனிய பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ப்ரோமோ நீங்க பாக்கலன்னா இந்த வீடியோட எண்ட்ல நான் ஆட் பண்றேன். சரி, ஓகே, நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். தளபதி 69 அபிஷியலா பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ண நெக்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல். ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு கிடைச்ச ஒரு அப்டேட், சென்னையில ஷூட் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஷூட் பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் நம்பர், எஸ், ஒரு சாங்குக்கான ஷூட் பாத்தீங்கன்னா சென்னையில போய்கொண்டிருக்கிறது. அண்ட் இதுக்கு ஆக்சுவலா இந்த படத்துல நடிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவையா. ஸோ நேத்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அண்ட் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்கேஸ் தளபதியை பார்க்கணும் அப்படின்னும் போது. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா சும்மா அந்த ஒரு செட்ல சும்மா நிக்கிறதுக்கு, அவ்வளவுதான், ஒரு பேக்ரவுண்ட் கிரௌடுக்காக. தளபதி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நானும் சொல்லியிருக்கேன் வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட. லெட்ஸ் see என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் டான்ஸ் ஷூட் தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கான் தளபதி 69க்கு. ஹெச் வினோத் ப்ரோ என்ன பண்றாரு அப்படின்றது தெரியல. அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தி பெஸ்டா கொடுத்தாதான் ஃபேன்ஸ்ல முக்கியமா சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா லாஸ்ட் மூவியா இருக்க போகுது அப்படின்னும் போது தேர் ஷுடன்ட் பி எனி ஃபிளாஸ். இதுதான் என்னோட மைண்ட்ல பர்சனலா ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் மைண்ட்ல ஓடுது. எந்த ஒரு ஃபிளாஸ் இல்லாம திஸ் ஷுட் பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் தளபதிஸ் கெரியர் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் தோணுது. ஏன்னா சில படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் அவர் கொடுத்திருக்காரு, நம்ம இல்லன்னு சொல்லல. பட் அவரோட என்டையர் கெரியர்ல இந்த மூவி தான் டாப்ல இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, ஃபேன்ஸுக்கும் அதுதான் ஆசை. அண்ட் அதை தாண்டி ஒரு பிளாக் பஸ்டரான விஷயம், தமிழக வெற்றி கழகம் மாநாடு இந்த மாசம் நடக்க போகுது 27ஆம் தேதி. அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயங்கரமான விஷயமா இருக்கு, எதிர்பார்ப்பா. லெட்ஸ் see guys என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன அப்டேட். சரி, ஓகே, ப்ரொடக்ஷன் டீம் நமக்கு அப்டேட் கொடுக்கலன்னா என்ன, நம்ம கொடுப்போம். ஸோ KVN அப்படின்றவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க ப்ரொடக்ஷன்ஸ். எப்படி அவங்க அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, எப்படி எங்கேஜிங்கா ஆடியன்ஸ் வச்சுப்பாங்கன்னு தெரியல. லெட்ஸ் see. பட் ஆஸ் ஆஃப் நவ் சூப்பரா தான் அவங்க எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரையும். பூஜை வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தளபதி பாத்தீங்கன்னா ஐ திங்க் டிஜிட்டல் டிஏஜிங்லாம் அவருக்கு தேவையே இல்லை, ஆல்ரெடி அவர் டிஏஜிங்ல தான் இருக்காரு. வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா அழகாயிட்டே போறாப்புல. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பொலிட்டீஷியன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். மனுஷன் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கா போல ஆளு. சொல்லிட்டு இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா முடிச்சுக்கிறாங்க. இதுதான் ஒரு சின்ன அப்டேட் தான், ரொம்ப பயங்கரமான அப்டேட், பெரிய அப்டேட்ல ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு, என்ன சொல்றதுன்னா தளபதி அவர்களை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல மறுபடியும் அது பார்த்து சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் வருது. ஹோப்ஃபுல்லி எதுவும் லீக் பண்ணாம இருந்தா சந்தோஷம். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். துபாயில நம்ம போயிட்டு வந்தது, இன்னொரு 2 vlogs பெண்டிங் இருக்கு. ஸ்டே டியூன் ஃபார் இட். அது மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இந்த மறந்து போனிய பெண்ணே ப்ரோமோ இப்ப வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ செலவு பண்ணிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காசு இருந்தா பண்ணலாம், தவறு கிடையாது. பட் ஸ்டில் நம்ம பண்ற கண்டென்ட் அந்த அளவுக்குலாம் ஒன்னாலாம் கிரிஞ்சாலாம் இருக்காது. பாட்டுலாம் ஓரளவு டீசெண்டா பண்ணுவோம். அண்ட் இப்ப வரப்போற இந்த லவ் ஃபெயிலியர் சாங், திஸ் இஸ் கோனா பி ஒன் ஆஃப் த கைண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக்காக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும். ப்ரோமோ மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்டில் அப்படியே வரும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஒரு வாட்டி கேளுங்க. அண்ட் மேபி நெக்ஸ்ட் மந்த் இந்த ஃபுல் சாங் வீடியோவும் வந்துடும். இந்த மாதம் ஷூட் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் காசு தாங்க தேவை, அவ்வளோதான், சிம்பிள். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு
போரடி கொஞ்சம் நல்லடி காதல் என்று அது போய்தானோ கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி